சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததியார்கள். ஆபிரகாமின் சந்ததியைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சத்திய வேதம் அழைக்கிறது. யாக்கோபும் யாக்கோபுடைய 12 குமாரர்களும் அவருடைய மருமக்கள்மார்களும் அவருடைய பேரம்பேத்திகள் எல்லாரும் சேர்ந்து எகிப்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குடியேறினார்கள். அதாவது யோசேப்பு அங்கே பிரதமராக இருக்கும் பொழுது எகிப்து தேசத்திலே இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? போய் குடியேறினார்கள். கிட்டத்தட்ட 70 பேர்லிருந்து 75 பேர் அங்கே குடியேறினார்கள். ஏன் பாஸ்டர் 70 பேர்லேருந்து 75 சொல்கிறீங்க? கரெக்டாக 70 சொல்லலாம்ல, 75 சொல்லலாம்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் 75 பேர்னு போட்டிருக்குது, இன்னொரு இடத்துல 70 பேர்னு போட்டிருக்கிறது. அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி கணக்கு சொல்கிறாங்க. அது இப்போ கணக்கு சொன்னால் டைம் போயிடும், அதனால் அதை நான் நிறுத்திடுறேன். நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி என்ன செஞ்சுக்கோங்க வச்சுங்க, 70 பேர்லேருந்து 75 பேர் எங்கே போகிறாங்க? எகிப்து தேசத்துக்கு குடியேறி போகிறார்கள். பிற்பாடு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த 70 பேரிலிருந்து 75 பேரும் பழுகி பெருகுகிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்து, பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்து பாருங்க, திருமணம் முடித்து பாருங்க, இவர்கள் பழுகி அப்படியே பெருகி கொண்டே போகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராஜா அங்கே ஆட்சியிலே அமர்கிறான். இவர்கள் எல்லாரும் பாருங்க கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷங்கள் அங்கே அடிமைகளாக இருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசே என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை போய் பயன்படுத்தி அந்த ஜனங்களை அங்கிருந்து என்ன செய்கிறாரு? வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிறகு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதன் பிறகு தேவன் மோசேயையும் ஆரோனையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அங்கே இருந்து வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அணி அணியாய் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அணி அணியாய் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். கவனிங்க, அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு வந்தபோது என்ன நடந்தது, அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். அவ்வாறு அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22 வாசித்துருங்க. பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களை வழி நடத்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாகி இப்போ வெளியே வந்து விட்டார்கள். சுக்கோத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நடக்கிற காரியம் என்ன? அவர்களை இரவும் பகலும் வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்ன பண்ணினாரா? பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்தாராம், அவர்களை வழி நடத்துவதற்காக. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களை வழி நடத்த. எல்லாரும் சொல்லுங்க, அவர்களை வழி நடத்த. அவர்களை என்ன செய்ய? அப்படி அனாதையை விட்டுற. அனாதையா? ஏப்பா என்னை நோக்கி ஜெபம் பண்ணீங்க,
என்னை நோக்கி கூக்குரலிட்டீங்க, உங்கள் வேதனையில் நான் பார்த்தேன், சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் ராஜா கையிலிருந்து நான் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்துட்டேன், இனி பழச்சா பழைக்காட்டினா எப்படியோ போங்க அப்படின்னு விட்டுட்டாரா? கர்த்தர் யார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதை எதை விரும்புகிறார், அவர் எதை ஆசைப்படுகிறார், அவருடைய உள்ளம் எதனாலே நிரம்பி இருக்கிறது என்பதெல்லாம் சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே அவர்களை வழி நடத்த என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, எதற்கு நேராக இவர்களை வழி நடத்த? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப, இப்போ உங்களை ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறாரு வச்சுக்கிறோம், அட்ரஸ் தெரியல, போய் கேட்குறீங்க, உடனே அவர் சொல்கிறாரு நான் அங்கே தான் போகிறேன், வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல வேலைக்கு அவர் மனுஷன் கிடைச்சாரு, நம்ம அட்ரஸை தேடி அலையணுமே, நல்ல வேலைக்கு ஒருத்தர் வந்துட்டார், நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாரு, சரி அவர் பின்னாலே நம்ம போவோம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. கூட்டிகிட்டு போனாலும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாரு, எப்படி இருக்கும்? கூட்டிகிட்டு போன ஆள் எங்கே கொண்டு போய் விட்டாருன்னு எப்படி இருக்கும்? பாவி பைய, நல்லா இருப்பானா அவன், விசால வாயை மூடிட்டு சும்மா கூட இருந்திருக்கலாம், அந்த ஆள் எனக்கு தெரியல கூட போயிருந்திருக்கலாம், இப்படி கொண்டு வந்து விட்டுட்டானே. ஏன்னா திருப்பி ரிட்டன் ஆகி வர்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னு எப்படி இருக்கும்? இன்னி திருப்பி ரிட்டன் வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் போகிறதுக்குள்ளேயும் என்ன எவ்வளோ வேதனை, எவ்வளோ வலி, எவ்வளோ நேரங்கள் காலங்கள் போயிடும். அப்போ இந்த வழி நடத்துறது என்பது எவ்வளவு முக்கியம். இங்கே விஷயம் என்னன்னா, அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். சரி இருக்கட்டும், எதற்கு நேராக வழி நடத்த? அது ரொம்ப முக்கியம். எதற்கு நேராக வழி நடத்த தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த கானான் தேசத்துக்கு, அந்த செழிப்பான தேசத்துக்கு, காஞ்சு போன வறண்டு போன சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒண்ணுமில்லாத தேசத்துக்கு நேராக கிடையாது, செழிப்பான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் என்ன செய்திருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறாராம். சரி, இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்களை வழி நடத்த என்று. அவர்களை அந்த மேகஸ்தம்பம் விட்டு விலகவும் இல்லை, கடந்து செல்லவே இல்லை என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். 22 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து என்ன செய்யவில்லை? என்ன ஆச்சரியமா இருக்குதுங்க, ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யவில்லையாம்? விலகி போகவில்லையாம். மேகஸ்தம்பம் விலகி போகல, அக்கினி ஸ்தம்பம் விலகி, சரியா இரவு நேரத்தில் என்ன வந்துடுது? அக்கினி ஸ்தம்பம் வந்துடுது இரவு நேரத்தில். பகல்ல மேகஸ்தம்பம் சரியா வந்துடுது. கவனிங்க, இங்கே மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை எதற்கு நேராக வழி நடத்துகிறார் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு நேராய் வழி நடத்துகிறார். ஆமென். நன்மையும் விசாலமுமான தேசத்துக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எதற்கு நேராய் வழி நடத்துகிறார் என்றால், செழிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே வனாந்தரம் பிரதர். வனாந்தரம் பிரதரா? என்ன வனாந்தரம் பிரதர்? இன்னைக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாட்டு பாடுறது ராகமா, வனாந்திர வாழ்க்கையில் அடியினை கர்த்தர் நடத்தி கொண்டு போயின்னு வந்தார். கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்களா வனாந்தரத்தில்? கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவதும் யோசிக்கணும்.
ஆகவே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை செழிப்பின் வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். அந்த வேளையிலே தான் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வறட்சியின் பாதையில் என்ன செய்ய மாட்டார்? வழி நடத்த மாட்டார். வறுமையின் பாதையிலே வழி நடத்த மாட்டார். தரித்திர பாதையிலே வழி நடத்த மாட்டார். ஏழ்மையின் பாதையிலே அவர் என்ன செய்ய மாட்டார்? வழி நடத்த மாட்டார். எனவே இவர்களை கொண்டு பாருங்க, போய் சேர்க்கிற வரைக்கும், இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், இந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மேகஸ்தம்பமும் இவர்களை விட்டு போகல, அக்கினி ஸ்தம்பமும் இவர்களை விட்டு என்ன செய்யல, போகல. ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் நம்மை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் என்னை செழிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். நலமும் விசாலமுமான வாழ்க்கைக்கு நேராக என்னை வழி நடத்துகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அநேக பெந்தைக்கோஸ்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வனாந்திர பாதையிலே என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். கஷ்டத்தின் பாதையிலே அடியேன் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இந்த இடுக்கமான பாதையின் வழியாக என்ன செய்கிறார்? என்னை வழி நடத்துகிறார் என்று அநேக பெந்தைக்கோஸ்தே மக்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நாம் அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பதில், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க வழி நடத்தினாரு? வனாந்திர பாதையிலே வழி நடத்தினார். கானான் தேசம் அங்க இருக்குது, எகிப்து தேசம் இங்க இருக்குது. இதுக்கு இடையில என்னதான் இருக்குது? வனாந்தரம் தான் இருக்குது. இவங்க வனாந்தரத்தில் தான் செஞ்சிருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. ஆகவே இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தர பாதையிலே வழிநடத்தவில்லையோ, கர்த்தர் அடியேனையும் எதிலே வழி நடத்துகிறார்? வனாந்தர பாதையிலே. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அவங்கள கர்த்தர் செஞ்சாரு, வனாந்திர பாதையில தான் வழி நடத்தினாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கர்த்தர் இவரை வனாந்திர பாதையில தான் வழி நடத்தினாரே தவிர அவங்க வனாந்திர வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்று சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்திரத்துல தான் இருந்தாங்க, இருக்கிறது வனாந்திரம் தான். ஆனா ஒரு நாளும் பட்டினியா கிடக்கலையே, ஒரு நாளும் பட்டினியா கிடக்கலையே. இவர்கள் யாருமே பசியிலையும் பட்டினியிலையும் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலையும் நிர்வாணத்திலையும் பஞ்சத்திலையும் வாழலையே. வனாந்திரத்தில் செழிப்பான வாழ்க்கையில் இவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் நீங்கள் வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லாமல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கிறீங்களா? பெஸ்டான சாப்பாடை சாப்பிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில். பெஸ்டான தண்ணீர் என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில்? குடிச்சாங்க. பெஸ்டான இறைச்சியை வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்டாங்க. உடுத்தின ட்ரெஸ் கிழியவே இல்லை. 40 வருஷமா ட்ரெஸ் கிழியலாங்க. நீங்க எந்த கார்மெண்ட்ஸ்ல போய் நீங்க எடுத்தாலும் 6 மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது, புருன்னு கிழிச்சு. கர்த்தர் பாருங்க ட்ரெஸ்ஸை கிழியாமே பார்த்துக்கிட்டாரு. செருப்பு தேயவே இல்லையாங்க 40 வருஷமா வனாந்திரத்தில். இன்னைக்கு வாங்கினா 3 மாசத்துக்கு மேல என்ன செய்ய மாட்டேங்குது செருப்பு. அப்படி ஒரு காலம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குன்னு சிலர் யோசிக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு அப்பா இந்த செருப்பு வந்துச்சு பியாம. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல தான் இருந்தாங்க. ஆனா ஒரு தூசி அளவு கூட வனாந்தர வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மேகஸ்தம்பமாயிருந்து அக்கினி ஸ்தம்பமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். என்னமோ ஒரு காரியத்தை சொல்றேங்க, அவனிங்க. மேகஸ்தம்பம் பகல்ல கரெக்டா வந்துருச்சு, இரவு நேரத்துல அக்னி ஸ்தம்பம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பிச்சாரு. அந்த வனாந்தரத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை என்ன செய்ய முடியாதான், தாங்க முடியாதான். கொதிக்குமாம் பாருங்க, பயங்கரமா கொதிக்குமாம் பாருங்க. இன்னைக்கும் சொல்றாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டு வர்றவங்க ஏசி பஸ்ஸே கொதிச்சிருமா, அந்த மாதிரி இருக்குமா பாருங்க அந்த வனாந்தரம்.
எவ்வளோ ஏசி ஹை லெவலில் வச்சாலும் அப்படியே அந்த மாதிரி இருக்குமா மாதிரி இன்னைக்கும் கூட. அதனால கர்த்தர் பாருங்க, 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள், எத்தனை மக்கள்? 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் கூடாரத்தில் தங்கி இருக்கிறாங்க. 30 லட்சம் மக்களுக்கு கர்த்தர் ஏர் கண்டிஷனா போட்டு விட்டாரு. ஷார்ட்டா சொன்னா ஏசியை போட்டு விட்டாரு. என்ன போட்டு விட்டாரு? நீங்க 10க்கு 10 ரூமுக்கு ஏசியை போடுறதுக்குள்ளே 40,000 50,000 செலவழிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதுவும் இஎம்ஐல அந்த எம்ஐலாம் வாங்க வேண்டி இருக்குது. கர்த்தர் பாருங்க, இலவசமா 30 லட்சம் பேருக்கு என்ன செஞ்சாரு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசி போட்டிருக்கிறவளே நீ பரலோகம் போக மாட்டாய். ஏசி போட்டிருக்கிறவளே, ஏசியில நீ தூங்குகிறாய், பெட்ல தூங்குகிறாய். என் பாய் போதாதா உனக்கு? ஏப்பா உனக்கு தான் இல்லைன்னா அவங்களே நிம்மதியை தூங்க விடுப்பா. பாஸ்டரே அவங்களே நிம்மதியை தூங்க விடுங்க. உங்களுக்கு தான் பாய் இல்லைன்றக்காண்டி அடுத்தவங்க பாயில் தூங்கக்கூடாதா? உங்களுக்கு தான் பெட் இல்லைன்றக்காண்டி அடுத்தவங்க பெட்டில் தூங்கக்கூடாதா? உங்களுக்கு தான் ஏசி இல்லைன்றக்காண்டி அடுத்தவங்க ஏசியில் தூங்கக்கூடாதா? இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் செஞ்சாரு, 30 லட்சம் மக்களுக்கு ஏக்கர் கணக்கில் ஏசியை போட்டு விட்டாரு. ஹல்லேலூயா. அதனால ஏசி ரூம்ல வச்சிருக்கிறவங்க நல்லா சந்தோஷமா தூங்குங்க. குற்ற உணர்வோட என்ன செய்யாதீங்க யாரும். கர்த்தாவே வருகையில் விட்டுட்டு போயிடாதுமையா அப்படிலாம் ஜெபம் பண்ண வேணாம். நல்லா தூங்குங்க. தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செழிப்பி நாவியானவர் ஏசி என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷமான செய்யுங்க, தூங்கி எந்திரிங்க. ஹல்லேலூயா. ஏர் கண்டிஷன், ஆமென். ஹீட்டர் வேணும்ன்றவங்க போட்டுக்குங்க. ஆகவே ஆவியானவர் ஜனங்களை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அவங்க இருந்தது வேணா வனாந்தரத்தில் இருக்கலாம், ஆனா வனாந்தர வாழ்க்கை என்ன செய்யல, அவங்க வாழல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, போட்டுறதுக்கு செருப்பு இல்லாம, சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லாம, குடி தண்ணிக்கெல்லாம் இல்லாம பக்கத்து தேசத்திலலாம் போய் வரிசையில் நின்னாங்க. அப்படி கதையில நினைச்ச முடியாது, நீங்க வாசிக்கவே முடியாது. கண்மலையிலிருந்து தண்ணி என்ன செய்யுது, வெளியில வருது, இறைச்சி வந்து விழுகுது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கரெக்டா 40 வருஷமாக மண்ணா கொட்டுது. 40 வருஷங்க மண்ணா கொட்டுது. இருந்தது வனாந்தரம், நான் வாழ்ந்த வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. ஆவியானவர் இவர்களை அப்படிப்பட்ட பாதையில் என்ன செய்தார்? வழி நடத்தினார். ஆமென். எனவே ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் நம்மை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஆவியானவர் என்னை செழிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். ஆமென். ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர்களை செழிப்புக்கு நேராக வழி நடத்தினார்னா உங்களையும் அப்படித்தான். ஆமென். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென்.